குழந்தைய பார்க்க போனீங்களே, குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? அருவிக்கு இப்போ பெயின்லாம் பரவாயில்லையாத்த? எல்லாம் கேட்டிங்களா? எங்கடி? ஏ அப்பா, அந்த சரோசா இருக்காவாரு, அவளும் அவ வாயும் எப்படி பேசிவிட்டா தெரியுமா? நான் நல்லா புடிச்சு வாங்கி விட்டு வந்தேன். ஐயோ, என்ன சொல்றிய? போயிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டையா? ஏத்த, என்னாச்சு? யாரு போனாலும் வச்சாலும் என்ன செய்வாவ? பிள்ளைய பார்த்தோன்னே, பிள்ளை என்னடி இப்படி இருக்கான், அப்படி இருக்கான், பிள்ளை என்னமோ போல இருக்கான், என்ன யாது அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இல்லை சொல்ல மாட்டாங்களா? இல்லை பிள்ளைய பற்றி தான் பேச மாட்டாங்களா? அது மாதிரி நானும் பேசினேன். அதுக்கு என்ன வருத்து வாராளுவோ? ஆத்தாடி அம்மா. ஏத்த, குழந்தைய பத்தி எதுவும் பேசினியலா? ஆமா, ஏன் உனக்கு மூஞ்சி எப்படி போகுது? அவன் அப்படி இருக்கிற அந்த பிறந்த பைய பேசாம அப்புறம் என்ன செய்வாவ? பேசித்தான் ஆவாக. நான் பேசிட்டு தான் வந்தேன், என்ன பிள்ளை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அம்மா கோச்சுக்கிறாளுவா? அப்படி இருக்கிற பிள்ளைய அப்படி இருக்குன்னு தானே சொல்ல முடியும். நான் என்ன சொன்னேன்? என்னடி மண்டை அப்படி இருக்கு, மூஞ்சி அப்படி இருக்குன்னு தாண்டி கேட்டேன். அதுக்கு இந்த சரோசா இருக்காவாரு, என் அருவி என் பிள்ளை இருக்கிறதான் சொல்லுவாவ. அழுகுறாடி என்னமோ முசு முசு முசுன்னு அண்ணன் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தவ. ஏங்கத்த, நான் வர வரைக்கும் அருவி எப்படி தெரியுமா அழுதா? அவளை தேத்தி அதை இதை சொல்லி அவன் மனசை மிதுவாக்கி நான் வர்றதுக்குள்ள அவ்வளோ பாடு அழுதுட்டே இருந்தான். என் குழந்தைல என் குழந்தைலன்னு அவகிட்ட நான் அதை இதே சொல்லி பேசி அவன் மனசை மாத்திட்டு நான் வந்தேன். அப்புறம் தான் சிரிச்சுட்டு இருந்தா. நீங்க திருப்பி அவளை போயிட்டு அழ வச்சிட்டீங்களா? பாவமா தெரில. ஏன் இப்படி இருக்கீங்க? அந்த குழந்தைக்கு என்னத்த அவ்வளோ அழகா இருக்கான், கியூட்டா இருக்கான், நல்லா தானே இருக்கான். இப்படி இல்லாம போயிட்டு சொல்லுவீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? பாவம் இல்ல அவ. ச்சே, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ அழுதாவே. இங்கே வாரு, உன் தோழியா இருந்தா உன் தோழியோட வச்சுக்க. நம்ம கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, நமக்கு கடுப்பு வந்துடும். ஆமா, இப்ப சொன்னதுல என்னவா? யாரா இருந்தாலும் சொல்லத்தான் செய்வாங்க, என்ன அப்படி இருக்கு இப்படி இருக்கு பிள்ளை அப்படி இருக்குன்னு. சொன்னதுல என்ன தப்பு? அந்த சரோசா ரொம்ப கோச்சுக்கிறா. என்ன அப்படி பேசுறிய வைக்கிறீன்னு பேசாம என்ன செய்வாவ? இங்கேடி காசு வச்சு கொடுத்தா வாங்குவேனாங்கிறாளுடி. என் வச்சு கொடுத்ததை வாங்கிக்கிட்டா ட்ரெஸ் எடுக்கலை, சரி வச்சு கொடுத்தா ஒரு செலவு பண்ணிக்குவீங்களேன்னு தானே வச்சு தரேன். அதை வாங்க மாட்டேங்கிறாளுக, பேச மாட்டேங்கிறாளுக, அப்படி முழுக்கிக்கிட்டு திரிகிறாளுவ. ஆனால் போட்டும், ஏதோ வளகாப்புக்கே கூப்பிடலையே, நம்மளை ஒரு மதிச்சுன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். சரி, பிள்ளையே பிறந்ததை பார்க்காம இருந்தால் அது ஒரு சொல்லுக்கடை மாதிரி. பிள்ளையே பிறந்ததை போயிட்டு என்னத்தை பார்க்காம இருக்கிறோம், சரி ஒரு வட்டம் பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு நான் போனா இவளுக ரொம்ப மினிக்கிறாளுக. ஏங்கத்த, பாவம் தெரியுமா? அவ அழுது மூஞ்சே வீங்கி போய் கிடக்கு. அவளை போய் திருப்பி அவன் மேலும் கஷ்டப்படுத்திட்டு வாரியா? உங்களுக்கே இது நல்லா இருக்கா? சே, எனக்கே நீங்க சொல்லவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க வேற ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டோட வச்சுக்க. இங்க நம்மகிட்ட எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் படக்குன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஆயா, நல்ல வேலை ஓ மவளை என் மவனுக்கு கேட்டேன். நல்ல வேலை கட்டலை சாமி. இல்லைன்னா ஓ என் கொழுந்தனை எப்படி நீ பிரிச்சியோ அந்த மாதிரி என் மவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பான்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன நினைச்சாலும் நினைச்சுக்கங்கடின்னு. இந்த மாதிரிலாம் யார் மனசையும் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்களுக்குள்ள வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். மேலும் கஷ்டப்படுத்துறதுக்கு அதுக்கு போகாமலே நீங்கள் இருந்திருக்கலாம். போகாமல் பேசாமல் வீட்டில் இருந்திருக்கணும். நான் வாட்டுக்கு போகிறேன் பாரு இவ்வளோ பார்க்க. அக்கடான்னு வீட்டில் இருந்திருந்தா பேசாமல் இருந்த பிச்சை ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. போனதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி கேலி கிண்டல்னாக்கெல்லாம் செய்யாதீங்க யாரையும். அழகா இல்லாட்டியும் அழகா இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு தைரியமாகவும் இருக்கும், தெம்பாகவும் இருக்கும். சரி, ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டோட வச்சுக்க. நம்மக்கிட்டலாம் ஓவரா சீனு காட்டாத. போய் பொழப்பா பாரு. அதான் தோழின்னா அது உயிர் தோழின்னா ரொம்ப தாண்டி நீங்கள் பண்ணிக்கிறது. ஆமாம், என்ன பெரிய உயிர் தோழி இல்லை என்ன உயிர் தோழின்னு கேட்குறேன். மா அழகா இருக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸு போட்டோன்னே. ஆமாம்மா அருவி, பிள்ளை அழகாத்தான் இருக்கு. அருவிம்மா, உனக்கு சாப்பிட என்ன வாங்கிட்டு வரட்டும்? அம்மா, அவர் எங்க? தம்பி காணுமே. எப்போ தம்பி வந்து உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறது? நான் போயிட்டு இங்கே பக்கத்தில் தானே கடை இருக்குது, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேம்மா சாப்பிட. பக்கத்திலே இருமா, இவனை பிடிக்க முடியல, முண்டிகிட்டே கிடக்கான். நீ கொஞ்சம் நேரம் வச்சிருமா, அவர் வந்ததும் சாப்பிட்டுக்கலாம். இன்னும் ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாகவே நான் சாப்பிட்டுக்கிறேன். அருவிமா, மணி ஆயிடுச்சுடி, மணி 9 ஆயிடுச்சு. இன்னமும் சாப்பிடாம இருந்தால் சரி வராது. மா அது சரி, வீட்டுக்கு எப்போ விடுவாங்க? ஆப்ரேஷன் பண்ணதில்ல, நாளைக்கு தான் விடுவாங்களா இருக்கும். ஆனால் எழுந்து உட்காந்துட்டேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ 3ஆவது நாளே எழுந்து அழகாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஆமாம், சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்.
திஷ்டி பட்ட மாதிரி இருக்கும்டி. நீ படுத்துக்கடி சும்மா, பிள்ளைய கொண்டா. ஏமா அப்படி சொல்ற? அதெல்லாம் ஒரு பெருமை தானே. நான் எழுந்து உட்காந்துருக்கது அதனாலதான் அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெருமைக்கு தானே சொல்றாங்க. வீடு நான் உட்காந்துருக்கிறேன். பெருமைக்கு எருமைக்குலாம் சொல்லாத. அவ்வளோ மேல கண்ணு பால்வடி எதுக்குடி வம்பு? இந்த ஆப்ரேஷன் பண்ணப்பல 3 நாளே எழுந்து உட்கார்ந்துருக்கு. பரவாயில்ல, நல்ல தெம்பா இருக்கும் போல. அப்படி இப்படி ஏதாவது பேசுவாளோடி. யார் என்ன பேசுனா நமக்கு என்ன? வீடு, நீ சொல்லு. சாப்பிட இடியாப்பம் வாங்கிட்டு வரவா? டாக்டர் இடியாப்பம் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதோட சரிம்மா, தேங்காய் பால் வாங்கிட்டு வா. அப்புறம் என்ன ஆட்டுக்கால் பாயாவா வாங்குவ? எடியே, இந்த இனிமேலாம் உரப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உரப்பு சேர்த்துக்கணும். நீ என்ன இடியாப்பத்துக்கு வேற எதுவும் கேட்ப போல? தேங்காய் பால் தாம்மா கேட்டேன். உரப்புலாம் சாப்பிடக்கூடாதா? எடி புண்ணா இருக்குடி, இப்போ எப்படி சாப்பிடுவ? கொஞ்ச நாள் ஆகணும். இது வேறையா? சரி சரி, இந்தா உன் பேரனை பிடிப்பா. ரொம்ப நேரம் என்னால் வச்சிருக்க முடியல. அங்க பிள்ளை வாங்க, அம்மாச்சிட்ட வாங்க. பாக்குறது வரை குறு குறு குறுன்னு பாக்குறாண்டி. ஆமாம்மா, வளைச்சு வளைச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காரு. என்ன பாக்குறாருன்னு தான் தெரியல. அவருக்கு என்ன, ஏதாவது பார்த்துட்டு இருப்பாரு. கொண்டா கொண்டா, போடா போடா. அம்மாச்சிட்டு போங்க, அம்மாச்சிட்டு போங்க. உங்களெல்லாம் என்னால் வச்சிருக்க முடியல சாமி. கிளம்புங்க நீங்க, போங்க சார் போங்க. உன்னையே உங்க அம்மாவால வச்சிருக்க முடியலையாண்டா. இவெல்லாம் எப்படி உன்னைய பாத்துக்க போறாளோ தெரியல. என்னடா தங்க அப்படி பாக்குற? உங்க அம்மா உன்னை வச்சிருக்க முடியாம என்கிட்ட தூக்கி கொடுக்குறா பாரு. இவளெல்லாம் என்ன செய்யறது? உன்னை எப்படி அப்புறம் பாத்துக்க போறா? அம்மா சேவா தூக்கி தூக்கி வச்சிருக்க முடியும்? கேளு உங்க அம்மாட்ட. அங்க வேற உங்க அம்மா உட்காந்துருக்கா. கேளுடா தங்கம். அப்புறம் என்ன உனக்கு வேலை? நான் பாட்டுக்கு உன்கிட்ட தூக்கி தூக்கி கொடுத்துருவப்பா சாமி. இவனை நம்மளால பாத்துக்க முடியாது, நீயே பாத்துக்க. எனக்கு என்ன வேலை? நான் நல்ல வேலை, எனக்கு தான் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி, கவலைப்பட்டேன்டி. உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு எங்கிட்ட கடவுள் நினச்ச மாதிரி ஒரு பயலை கொடுத்துட்டாரு. அது போதும் எனக்கு. ஏமா, ஆம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா? எந்த பிள்ளையா இருந்தாலும் அம்மா அப்பாவை பார்த்துக்காம என்ன பண்ணும்? அதெல்லாம் நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன், கவலைப்படாதம்மா. என்னெல்லாம் நீ பார்த்துக்கலாம் வேண்டாம் அருவி. நீ நல்லபடியாக இருந்தாவே, சந்தோஷமாக இருந்தாவே அது எனக்கு போதும். எங்களை நீ பார்த்துக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நானும் அப்பாவும் நல்லா கை கால் நல்லா இருக்க வரைக்கும் இருப்போம். அதுக்கப்புறம் நாமளாம் கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏம்மா இப்படி பேசுகிற? போமா அங்கிட்டு, இந்த மாதிரிலாம் பேசாத. அப்புறம் டென்ஷன் ஆயிரும் பார்த்துக்க. ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு என்ன நல்லா சொல்லிக்கிட்டு இருக்க? மணி ஆயிடுச்சு வேற. டாக்டர் வந்தாங்கன்னா இன்னும் சாப்பிடலன்னு திட்ட போறா. ஏண்டி இப்படி பண்ற? பிள்ளைங்கன்னு போட்டு போவா? பாத்துக்கிறியா? சரி சரி போடு கீழே, நான் பாத்துக்கிறேன். மா, இடியப்பமும் தேங்காய் பாலும் வாங்கு, வேற எதுவும் வாங்காதா? வேற ஒன்றும் வாங்க மாட்டேன். இட்லி சாப்பிடணும், இல்லைன்னா இடியப்பம் சாப்பிடணும். உனக்கு இடியப்பம் தானே வேணும், இடியப்பமே வாங்கிட்டு வரேன். பாவமா, இவனோட அப்பா வேற எங்கே போனாருன்னு தெரியல. அந்த மனுஷன் வேற வந்தாலும் சாப்பிடுவாரு. ஆளே காணும். ஃபோனாவது பண்ணி பார்ப்போம் எங்கெங்க இருக்கீங்கன்னு. வேற யாருமா அவரை கேட்குறது? அவங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி யாருமே பேச மாட்டாங்க. அவருக்குன்னு இனிமே நானும் இவனும் தான் இல்லம்மா? ஆமாடி, மரமே பாவம். மரமேன்னு நல்லா வச்சுக்க, எதுக்கு திட்டாத சரியா? நான் ஏமா அவரை திட்ட போறேன்? சில நேரம் அவர் பண்றதுதான் சரியில்லாம இருக்கு. என்ன சரியில்லாம இருக்கு? அதெல்லாம் போக போக புரிஞ்சுப்பாரு, திட்டாதீங்க. சரி, தம்பிங்கன்னு போட்டு போறேன், பாத்துக்க. போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. மல்லியா, என்னடி இது முட்டை முட்டையா போட்டு வச்சிருக்க குழம்புல? எத்தே முட்டை கத்திரிக்காய் குழம்புதே, பார்த்தா தெரியலையா உங்களுக்கு? தெரியுது தெரியுது, முட்டை கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சிருக்க போல. ஆனா முட்டை முட்டையா இருக்கும். ஒருவேளை முட்டை குழம்பு வச்சிருப்பாளே என்ன ஒண்ணு கேட்டேன்டி. எத்தே என்ன குழம்பு வச்சிய நீங்க? நானா? அதை ஏன் கேக்குற? ஆமா வீடு, சொல்லுங்க தே. அட ஏண்டி, ராத்திரி இந்த மாதிரிதான் கொத்தரங்காய் கிடந்துச்சு, அதை போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்ட்டு எடுத்தேன். புளிக்குழம்பு கொஞ்சமாக சுண்டு நாப்பில் வைப்போம்னு வச்சேன்டி. வச்சு போட்டு கடைக்கு போனவா அங்கன இந்த இவ இருக்காவாரு ஆறாமாயி, அவள் வந்தா. அவளோட கதையை பேசிக்கிட்டே அங்கன சத்தோட உக்காந்துட்டேன். வீட்டில் வந்து பார்த்தா சுண்டி குழம்பு கொத 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 கொதன்னு ஆயிடுச்சுடி. ஒரு ராத்திரிக்கு மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு. காலையிலைக்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணி தொலைய? காலையிலைக்கு ஒரு கழனி ரசமாக வச்சு பருப்பு துவைய அரைச்சி, வேற நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? ராத்திரி வச்ச குழம்புதான் இந்த கெதி ஆகிப்போச்சு. அப்புறம் காலையில் சாப்பிடணுமே, என்னடி ஆயவன்றதுன்னு வச்சு. ஏத்தே, உனக்கு ஏதாவது குழம்பு கடிச்சிக்க வேணும்னா என்கிட்ட கேளுன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட நேற்று வச்சு தட்டைப்பயிறு குழம்பு இருந்துச்சு, நீ கேட்டிருந்தேன்னா நான் கொடுத்துருப்பேன்ல. ஏத்தே நீ கேட்கல, வரவே மாட்டேங்கிறங்கிட்டு. ஏன் மாமியா வேற, நீ வேறையா? என் மாமியாக்கு அக்கா, நீ பெரிய மாமியா, உனக்கும் நான் செய்யாமல் யார்த்தே செய்வா? ஓ மைங்கெல்லாம் வெளிநாட்டு
வெளிநாட்டில் இருக்கிறவ வெளியூரில் இருக்காவ, இங்கனக்குள்ளே இருக்கிறவ நாங்கள் தானே. குழம்பு இல்லைன்னா உடியாந்து வாங்கிக்க வேண்டியதானே. இல்லைன்னா கூப்பிட்டு விட்டின்னா வந்து கொடுத்துட்டு வருவல்ல. உன் வாயால் சொன்னதே போது முடியுமா இல்லையா? அப்படி ஒன்று எனக்கு யாரும் செய்ய வேணாம். உன் மவ என்னமோ பவி உடியாடுறா. டி ஏன் அப்படி வேகமாக வர? மெதுவாக தான் வந்த என்ன? ஐசக்கா எங்க? உன் மக ஐசெல்லாம் எங்கே போனா ஏது போனான்லாம் எனக்கெல்லாம் தெரியாது. நீ வேணா போய் தேடிக்க. கோவத்தை பற்றியாத்தே அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி கோவம் ஆகுமா? அடியே என்னடி இப்போ உனக்கு? அவள் எங்கே ஒன்னான்னு தானே கேட்டேன். உன் மகளோட நான் போனேன் பாரு, என்ன செருப்பாலே அடிச்சுக்கணும். ரொம்ப பண்ணுதுமா அது. மா 2 பேரும் வந்தோம். டியூஷன் ஏமா அவளெல்லாம் அனுப்புற? அனுப்பாத. இது 12வது படிக்கிறா. 12வது படிக்கிற பிள்ளைய டியூஷன் அனுப்பாம என்னம்மா இருப்ப? சரி பூரு பிள்ளையிலே டியூஷன் போகுதுன்னு தான் நானும் அவளை அனுப்பி விடுறேன். இப்போ என்ன உனக்கு? எங்க அவ? மா மேலே தெரு பையன் பிரவீன் இருக்கான்ல, பிரவீனா உனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க அம்மா பேரும் எனக்கு சரியாக தெரியாதே, அவங்க அப்பா பேரும் தெரியாதே. ஆனால் மேலே தெருவில் அவங்க வீடு ஒரு இடத்துல இருக்கு. என்ன தெரியல. அவன் கூட நின்றுட்டு அவன் வந்து நோட்டு பிடிங்கிட்டு இப்போதாம்மா அவசரமாக எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ரோட்டில் நின்றுட்டு. வாடி யாராவது ஊருக்காங்க பார்த்தாங்கன்னா தப்பாயிடும், வாக்கா வாக்கா நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஐசு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்குது. அவன் கூட நின்று பையன் பேசிட்டே உட்காந்து நிற்கிதுமா.